சாமி வணக்கம் சாமி. எங்க இருக்கீங்க? பரவாயில்லையா? இன்னைக்கு இருக்கேன் சாமி, பரவாயில்ல சாமி. இன்னைக்கு மதுரையில இருக்கேன். ஆ, பாப்பாக்கு ஃபோன் பண்ணிட்டு ஆ, நேத்து இதுக்கு நம்ம திருவாரூர் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆ, அப்புறம் நேத்து அவங்க நாங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம போலான்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் அது லைனே கிடைக்கலையா. சரி, நான் பழனி வரையும் போகண்டிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு. ம். அப்புறம் இன்னைக்கு அடிச்சேன். இன்னைக்கு திருச்சிக்கு போயிட்டாங்களாமே. அப்படியா? ஆமா, இன்னைக்கு திருச்சி போயிட்டாங்களா அவங்க. அடுத்த தடவை நான் வரப்ப போலாம் அப்படின்னாங்க. அதான் அங்க நேரா திருவாரூர் நேரா போனோம்னா சென்ட்ரல் லேப்னு நினைக்கிறேன். சரி. அங்க போனாக்க டீடைல்ஸ் கிடைக்கும். இவங்க நேரா போய் இது பண்ணாங்க. சரி, பரவாயில்ல, அடுத்த தடவை வரட்டும், பாத்துக்கலாம் சாமி. இல்ல இல்ல, தகவல் தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த போதுங்கய்யா. நமக்கு அது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் லேபா? சென்ட்ரல் கவர்மெண்ட் லேபான்னு கேக்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் லேப் அது. நான் யதார்த்தமா படிச்சேன். அது இவங்க பாப்பா ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, 2-3 லேபு. ஆ, அதுல ஒரு லேப திருவாரூர் போட்டிருக்காங்க. திருவாரூர் லேப சென்ட்ரல் லேபு. ம். அந்த மாணிக்கவாசர் பிறந்த நாள் இதுக்காக போயிருந்தாங்க. திருவாரூர் ஊருக்கு போயிருந்தேன். சரி. அப்ப வர்றப்ப பாத்துட்டு வந்தேன். இவங்களும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. ம், சரி, நீங்க அதை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்டேன். நாங்க ம். போன் பண்ணாங்க போட்டிருக்கு, எடுக்கல போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு போன் சரி, நீங்க என்ன பண்ணிட்டு பண்றீங்கன்னா போனாங்க. ஒண்ணு வேண்டாம், ஒரு தகவல் வேண்டாம். நான் என்னன்னா அந்த 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 வாதவருக்கு தொலைபேசி பண்ணி கேளுங்க. மேக்னெட் டெஸ்ட் பண்ணணும் சார்னு கேட்டா அவங்க சொல்லிடுவாங்க. ப்ரொசீஜர் சொல்லிடுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த சரி. மூவ்மெண்ட் பண்ணலாம். சரி சார். சும்மா கான்டாக்ட் மட்டும் வச்சுக்கிட்டு இமெயில் வாங்கிக்கங்க. இமெயில் இல்லையா? சரி சார். இமெயில மெசேஜ் அனுப்பிச்சு வச்சுட்டு நீங்க ரெஃபரன்ஸ் கேட்டா சொல்லிடுவாங்க. சரி சார். நீங்க ரெண்டே சொல்ல, செராமிக் அண்ட் மேக்னெட், செராமிக் அண்ட் மேக்னெட். சரி சார். இது எழுதி வச்சுக்கோங்க. இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ண பணம் எடுக்க மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அப்ப வாய்ப்பு இருந்தா நேர்ல போய் கேளுங்க. வாய்ப்பு இருந்தா அதுதான் கேட்கணும். நேர்ல போனோம்னா சொல்லிடுவான். நேர்ல போனா சொல்லிடுவான், ப்ரொசீஜர் சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. செராமிக் அண்ட் மேக்னெட் டெஸ்ட் இல்லையா? ஆமா, அதுதான் நம்ம முக்கியம். ஆனா அது சரி இங்க அவன் எஸ்ஆர்னா சொன்னானா அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு போயிடலாம். சரி, ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். செராமிக் அண்ட் மேக்னெட் டெஸ்ட். ஆமா. ஓகே சாமி. இவ்வளவுதான். நாம என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா, நாம அந்த மெட்டலை கொடுத்துட வேண்டியதை அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். மெட்டல் நம்ம கொடுத்துறோம் இல்லையா? ஆமாமா, அது சாம்பிள் எடுத்து கொடுக்கணும். நாம அது வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டஸ்ட்ரி அதே வாங்குறது எல்லாமே இண்டஸ்ட்ரி கிரேட் தான் வாங்குறோம். இண்டஸ்ட்ரி கிரேட் தான் வாங்குறோம். சரி சாமி. அதெல்லாம் யாரு பாப்பா வாங்கிடுவாங்களா அந்த மெட்டல்லாம்? நாம தான் வாங்கணும். அதை நாம ஆர்டர் பண்ணி வாங்கலாம், நேர்ல போய் வாங்கலாம். நேர்ல போய் வாங்கலாம். இண்டஸ்ட்ரி கிரேடுனா எங்க கிடைக்குன்னு வாங்கணும். அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 50,000 செலவாகலாம். நம்ம அது முதல்ல அவன் கொட்டேஷன் கொடுப்பான். முதல்ல கொட்டேஷன் கொடுப்பான். நம்ம அந்த கொட்டேஷன் அனுப்பிச்சிருக்கோம் பாருங்க, படிச்சு பாருங்க. அது கொட்டேஷன். எனக்கு தேவை கொட்டேஷன் தான். என்னது கொட்டேஷன்? ஹவு டு ப்ராசஸ். முதல்ல அந்த ஹவு டு ப்ராசஸ் கொடுத்துருக்கு பாரு. கொட்டேஷன் கொடுத்துட்டு அந்த 8 மெட்டலை போட்டு எனக்கு இதை பண்ணி கொடுங்க. ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் ஹீட் பண்ணணும், கூல் பண்ணணும், அதெல்லாம் அந்த மெத்தட்ல இருக்கு பாருங்க. ஒரு பாத்தீங்களா இல்லையா? மெத்தட்ல இருக்கு பாருங்க. அந்த மெத்தடின் படி அவங்க செஞ்சு கொடுக்கணும். நம்ம சொல்ற மெத்தட்ல அவங்க பண்ணி கொடுக்கணும். நமக்கு எதுவும் கிடையாது இல்ல டெக்னிக். நமக்கு டெக்னிக்கல் நமக்கு தெரியாது இல்லையா? ஆமா, நம்ம டிசைனர் ஒன்லி. அப்ப டெக்னிக்கல் டெஸ்ட் நாம எப்படி இன்வென்டர் தான். நாம we are only inventor. We are only theoretical inventor. அவ்வளவுதான். சரி சரி சரி. பிராக்டிகலா போறப்ப அவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸ் தெரியும். அவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பான். இந்த ப்ராசஸ்ல சரி சாம்பிள் மெத்தட் எல்லாம் நாம சொல்லிடுவோம். சாம்பிள் மெத்தட் எல்லாம் சொல்லி அவங்க செராமிக் எப்படி ஹீட் பண்ணணும், அதுக்கப்புறம் மேக்னெட் முதல்ல செராமிக் கொண்டு வரும். அப்ப அந்த செராமிக் மேல மேக்னெட் ஏத்துவாங்க. இது எனர்ஜி சைடுல தான் செய்ய முடியும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் லேப் தான் செய்ய முடியும். பிரைவேட் லேப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க போட்டிருக்கு. பிரைவேட் லேப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா அதெல்லாம் சரியாகிற மாதிரி தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட் லேப் தான் சரியாகிற மாதிரி தெரியல. அது பெருசா இருக்குது. பெரிய கேம்பஸா இருக்கு. அப்ப என்ன பண்றீங்கன்னா நேர்ல ஒரு தடவை போயிருங்க. நேர்ல ஒரு தடவை எவ்வளவு தூரம் அங்கிருந்து? 20 கிலோமீட்டரா? 20 கிலோமீட்டர். சரி, அந்த பக்கம் இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க இதுக்காக ஒரு இடம் போய் தெரிஞ்சுக்கங்க. ஒரு இடம் போய் தெரிஞ்சா ஷூர் ஆயிரும்.
அதுக்கப்புறம் சார் எனக்கு இந்த மாதிரி ம். இங்க இங்க பண்ண முடிஞ்சா பண்ண முடியுமா, இல்ல வந்து செக்ரியில இதே மாதிரி இருக்கா, காரைக்குடி செக்ரியில இந்த மாதிரி இருக்காங்க. ம். இங்கேயே பண்ணி கொடுத்தலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே கூட பண்ணிக்கலாம். இங்கே ம். இது நினைச்சா போய் பார்க்கலாம் இங்கேயே இல்லையா? கூட மதுரையிலே கூட ஆ ஆ. இந்த அளவுக்கு இந்த இந்த செய்தி நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். அது நீங்க வந்து மேக்னெட்டிக் டெஸ்ட், அதாவது செராமிக் இந்த மேக்னெட் டெஸ்டிங் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் மேக்னெட் டெஸ்டிங் மதுரைன்னு போட்டவே எல்லாமே வந்துடும். அதுல வந்து இதுதான் வந்துச்சு, செக்ரி வந்து இது வந்தது, ரெண்டு தவிர எதுவும் வர 2 3 வந்துச்சு. பிரைவேட் நமக்கு வந்து பிரைவேட் செலவு அதிகம், நமக்கு அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. இது வந்து ஹை குவாலிட்டியா வச்சிருப்பான், எல்லா எக்யூப்மெண்ட் வச்சிருப்பான். ஆமா, கொஞ்சம் காஸ்ட்டும் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட் கம்மியா இருக்கும். காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். இல்லை எல்லா மெட்டலும் அவன் ஐடியா பண்ணிடுவான், எல்லா மெட்டலும் அவன் வச்சிருப்பான், எல்லா மெட்டலும் சாம்பிள் மெட்டல் எல்லாம் வச்சிருப்பான், எல்லாம் சாம்பிள் மெட்டல். அவங்களே வச்சிருப்பாங்க. சார் எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சரி, ஏதோ முதல்ல வந்து கேட்பா, ரெக்வஸ்ட் பண்ணுவா, ரெக்வஸ்ட். ஆமா, சும்மா ரெக்வஸ்ட் பண்ணுங்க, என்னதான் கேட்டு பாத்துடலாமே, அவ்வளவுதான் ரெக்வஸ்ட். அப்புறம் அப்புறம் பார்க்கலாம், அப்படியே நாளைக்கே செய்ய போறது இல்ல. இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா கூட்டி போயிருப்பேன் நானு. சரி, அவங்க திருச்சி போயிட்டேன்னாங்க உங்க பொண்ணு. சரி, கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் எனக்கும் தெரியாது, நீங்க சொன்ன கருத்து எனக்கே தெரியுது. சரி 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 10 நாள் அங்கதான் இருக்காங்க. 10 நாளா இங்கதான் இருக்காங்க. நான் சனிக்கிழமை சொன்ன மாதிரி மெட்ராஸ் வந்து சனிக்கிழமை வந்துட்டேன், அவங்கள்ட்ட பேசிட்டேன். அப்புறமேட்டுக்கு திரும்ப மண்டே போலான்னு இருந்தேன், மண்டே காலைல கூப்பிட்டேன் நேத்து. அப்புறம் வந்து அவங்க இதுக்கு என்னது கேட்டுட்டு போவோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன், அவங்க கேட்கல போட்டுருக்கு. அப்புறம் நான் பழனிக்குன்னு சொல்லிட்டு நான் பழனிக்கு போறேமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் மத்தியானத்துக்கு மேல. அப்புறம் போயிட்டு அப்புறம் வந்தேன். அப்புறம் இன்னைக்கு காலைல அடிச்சேன், இன்னைக்கு திருச்சி போயிட்டேன்ட்டாங்க. சரி ஓகே, அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஐயா இது எப்படின்னா, இந்த முட்டை விட்ட கோழிகளுக்கு தானே அந்த வழி தெரியும். முட்டை விட்ட கோழிக்கு தான் வழி தெரியும். என்ன இருந்தாலும் என் பொண்ணு வந்து அவ கண்டுபிடிக்கலையே, நான் கண்டுபிடிச்சது தானே. அவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல, யோசனை பண்ணிருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நமக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, அது உலகத்தோட தீர்வு அதுதான். அப்ப நான் கண்டுபிடிச்சத எனக்கு அந்த வசதி இல்லாம பேசாம நான் எல்லா பக்கம் அனுப்பிச்சாச்சு, எந்த பதிலும் வரல, எல்லா பக்கம் அனுப்பிச்சாச்சு, எந்த பதிலும் வரல. நீங்க வாத ஊருக்கு வந்த பொழுது இறங்கி பாக்கலையா, அங்க இதுதான் இருக்குன்னு இறங்கி கேட்கலையா, அந்த ஐடியா உங்களுக்கு வரலையா? இவங்க சொன்ன கடத்துக்கு தெரிஞ்சுதா? அப்பதான் இவங்க ஒரு அட்ரஸ் அனுப்புனாங்கல்ல, அப்ப நான் நினைச்சேன் இது வந்து திருவாரூர் வந்து சண்டே அன்னைக்கு, ஆனா பூட்டி கிடந்துச்சு. இப்ப பெருசா இருந்துச்சு, கேட் எல்லாம் போட்டுருந்தாங்க, எப்படி இருந்துச்சு. சார் சொன்னாங்களே இது மாதிரி ஒரு டெஸ்ட் இல்லை அப்படின்னாங்களே அப்படின்னு லைட்டா அன்னைக்கு வந்து மைண்ட்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க வந்து அந்த அட்ரஸ் போட்டாங்க. இவங்க அட்ரஸ் போட்ட உடனே தான் அதுதான் போட்டிருக்கு கன்ஃபர்மேஷன். அப்புறம் அன்னைக்கு தான் பண்ணேன், நேத்து தான் கன்ஃபார்ம் பண்ணேன், அதான் இருக்கும் அப்படின்னு. சரி, நாளைக்கு வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க, போயிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க, புரியுதுங்களா? நாளைக்கு போயிட்டு வந்து பாருங்க. அது உறுதி ஆயிடுச்சுன்னா அடுத்து வாட் நெக்ஸ்ட் நான் பண்ணலாம், சரிங்களா? சரி சார். உடல்ல எப்படி இருக்கு, என்ன பண்றீங்க? நீங்க சாயங்கால வாங்கல, இரவு 8 மணிக்கு வாங்கல வகுப்புக்கு. சாமி, நானு கொஞ்சம் வேலைகள் பல வேலையில அப்படியே சுத்தி ஆனா உங்க இதை வந்து பாப்பேன். அப்ப டைம் லேட்டா இருந்தாலும் அப்புறம் எடுத்து பாப்பேன், போட்டோ வீடியோல வந்து அதெல்லாம் பாப்பேன். இப்ப எனக்கு தான் அந்த நெஞ்சு பகுதியில தான் பிடிச்சமான இருக்குது, ரொம்ப டைட்டா இருக்குது, பிடிச்சமான இருக்குது. அதான் அந்த முதுகு தண்டுவட பிரச்சனை தான் நமக்கு. சரி ரைட், ஓகே. அது என்ன செய்ய முடியும், அது அலைச்சல் மறுபடியும் இல்ல அது பழக்கத்தை 2 நாள் நீங்க 3 நாள் வாட்டர்ல போடுங்க, 2 நாள் தண்ணீர போடுங்க. 2 நாள் தண்ணீர போடணும். வாந்தி வரணும், வாந்தி 2 நாள் தண்ணி வாந்தி வந்து மஞ்சளா வாந்தி வந்தா சரியாயிரும். அப்படியே சாமி. காலையில காய்கறி மட்டும் தான் சாப்பிட்டேன், காலையில காய்கறி மட்டும் தான் சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிடல, அப்படியே தான் வேக வச்சு காய்கறி மட்டும் சாப்பிட்டேன். காலையில இது முட்டைக்கோசு, அப்புறம் மாங்காய் வேக வச்சு சாப்பிட்டது, பீட்ரூட்டு, இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் சாப்பிட்டேன். கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்படியே வாட்டர் டயட்ல இருக்கேன் அப்படியே. இதெல்லாம் விட்டுட்டு 2 நாள் கழிச்சு அப்புறம் சாப்பிடுங்க. 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா எடுத்துக்கணும், 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா. 48 மணி நேரம்னா எப்படி சாமி? அது நீர் பயிற்சி பண்ணிட்டு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம் நீர் பயிற்சி, அப்புறம் அவ்வளவுதான். சரி, அடுத்த நாள் பகல் 12 நீர் பயிற்சி. பகல் 12 மணி நேரம் இருந்துட முடியுது சாமி.
அப்ப நைட் வந்துட்டு எதுவும் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? பண்ணக்கூடாது. 3 நாளாவது நீங்க நீர்பயிற்சி செய்யணும். அப்பதான் வாந்தி வரும். 3 நாள் நீர்பயிற்சி 72 மணி நேரம். அப்பதான் நல்லா ஆகும். நீங்க இப்படி எல்லாம் பண்ண நல்லா ஆகாது. அதான் உங்க உடம்பு பழகிருச்சு இல்லையா? காய்கறிக்கு பழகி இப்ப 6 மாசம் ஆச்சு இல்லையா? அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நீர்பயிற்சி பண்ணி நீர் 2 நாள் குறைஞ்சி வச்சு 2 நாள் குறைக்காத நீங்க அந்த காய்கறி இப்ப அப்பதான் அந்த இந்த விஷத்தை பிற இழுக்கும். காய்கறி 2 நாளைக்கு ஒருக்கா தான் சாப்பிடணும். இப்ப தின்னுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நல்லா ஆகு? இது வந்து குடல் சுத்தமாயிருச்சு இல்லையா? அப்ப ஏற்கனவே பழைய விஷயத்தை வெளியெடுக்க நீர்பயிற்சி பண்ணி அந்த விஷம் வந்து இறப்புல வந்து சேரணும். இறப்புல வந்து சேரும்போது வாந்தி வரும். அப்ப காய்கறி சாப்பிட்டு இறக்கி விடணும். சரி சரி சரி. அதுதான் வாங்க எங்க வந்தா தானே ஆகு. சரி சாமி சரி சாமி. இந்த 4 நாள் யாருமே வர்றதில்ல. வேலையே என்ன ஒண்ணுமே போல. கல்யாணம் காட்சி எல்லாம் ஓடிட்டாங்களா? எங்க கல்யாணத்துக்கு போனாங்களா? கருமாதி போனாங்க? ஒண்ணுமே தெரிய மாட்டேன். பழைய ஆளுதான் ஒருத்தர் 2 தான் வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. சரி சரி வந்துடுறேன் நானு. சரி இரவு 8 மணிக்கு வாங்க. இதை ஃபாலோ பண்றேன், வர்றேன். இதை ஃபாலோ பண்றேன். நாளைக்கும் போய் விசாரிச்சு வந்துடுறேன். விசாரிச்சுட்டு வாங்க. அதுதான் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஆரோக்கியத்தை சரி பண்ணிக்கிறது உலக பிரச்சனைக்கு ஆனதுங்க. ஏன் இது வந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். பொண்ணை பிடிச்சி தள்ளி விடணும், செய்ய வச்சிடலாம். எந்த தகவலும் எல்லாம் போயிருக்காங்க. அந்த மாதிரி போன் பண்ணாங்க, நான் பேசினேன். அந்த தகவல் எனக்கு வரணும் இல்ல. நீங்க பேசினீங்கிற தகவல் எனக்கு தெரியல, அவங்க பேசுறாங்க தகவல் தெரியல, எதுவுமே தெரியும். அவங்க திருச்சி போறாங்க, நீங்க தொடர்பு பண்ணிருக்கீங்க, நீங்க உங்க வேலையை போயிருக்கீங்க. பக்கத்தால ஒரு ஊர் இருந்திருக்கு, அங்க போகல. 10 நாள் அங்கதான் இருக்காங்க. என்னங்க சரி பரவாயில்ல. அதாவது ஆள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அப்பா சொல்லுவாரு, ஆள் போறது அத்துவானா, மகன் போறது மத்தியமா, தான் போறது உத்தமன்னு சொல்லுவாரு. ஆமா. ஆள் அனுப்பிச்சுன்னா நாசமா போயிறேன், மகன் அனுப்பிச்சுன்னா அதுவும் பாதி வேக்காடுதான். நீ போனாத்தான் நடக்கும்ங்கிறத முழு வேக்காடும் பாரு. நம்மளை விட வீரியமா நிக்கணும். எப்படி செய்யலாம்? வீரியமா நிக்கணும். என்னது அதாவது ஏவா மக்கள் மூவாம இருந்து, அதாவது சொல்லாம செய்யறான் பாரு, அவன் தான் உண்மையான பையன்ங்கிறாங்க. ஏவா மக்கள் மூவாம இருந்து சொல்லாமையே பையன் செய்யணும். சொல்லாமையே பையன் செய்யணும். சொல்லாமையே பையன் செய்யணும். குறிப்பறிந்து செய்யணும். குறிப்பறிந்து. உனக்கு வந்து உங்களை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போறதுக்காக முயற்சி பண்றான். உங்களை வந்து ஒரு பெற்றோர் வந்து தன் குழந்தையை மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். படிச்சிருந்தா மட்டும், பெரிய டிகிரி படிச்சிருந்தா மட்டும் வேலைக்கு ஆகாது. இயற்கை சட்டத்தையும் குடும்ப பாங்கையும் பெற்றோருடைய முனைப்பையும், தந்தை மகளுக்கான உறவு, மகள் தந்தைக்கு எப்படி நடந்துக்கணும், தந்தை மகனுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறதுல இருக்குங்க ஐயா. அதெல்லாம் தெரியாம சும்மா மதம் இருந்தா எப்படிங்க? நீங்க தான் கூப்பிட்டு பேசுங்க. கூப்பிட்டு சூடு பேசுனேன். 2 நாள் கூப்பிட்டு பேசுனேன். என்ன சொல்றாங்க? பதில் என்ன சொல்றாங்க? சாதகமா சொல்றாங்களா எப்படி? இல்ல அங்க யார்கிட்ட பேசுங்க? நீங்க பாப்பா கிட்டயா இல்ல அங்க இல்லையா? இல்ல என் பொண்ணு கிட்ட. இயல் கிட்டதான் பேசுனேன் வந்து நான் அடுத்த தடவை வர்றப்போ வரேன்னு இருக்காங்க. அடுத்த தடவை நான் இன்னைக்கு அவங்களுக்காக வெயிட்டிங்க, நேத்து வெயிட்டிங்க. அப்புறம் அடுத்த தடவை நான் வர்றப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு திருச்சி போயிட்டேன்னாங்க அவங்க. சரி, ஏன் நீங்க வெயிட்டிங், நீங்க இயலுக்காக நீங்க காத்திருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா. அதையே மிஸ் பண்ணாங்க அவங்க. அது தெரியல அவங்களுக்கு, தெரியல. இப்ப நான் கேக்குறேன், கூப்பிட்டு. சரி ரைட்டு, நீங்க கேட்டுக்கலாம். அடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். சரி இரவு 8 மணிக்கு வாங்க. வரேன் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.